அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பெயர் தாஹிர். நான் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவன். தற்பொழுது குவைத்திலிருந்து. உதாரணமாக, ஒருவர் சக்கராத்துடைய நிலைமையிலே, அந்த மரண தருவாயினிலே இருக்கின்ற பொழுது, அவருடைய உறவினர்களோ பிள்ளைகளோ யாராவது ஒருவர் முன்னின்று ஒரு ஆட்டினை தக்பீர் செய்து, பல நாட்களாக இந்நிலையிலே இருக்கின்ற இவரது உயிர் லேசான முறையிலும் விரைவாகவும் பிரிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆட்டினை தக்பீர் செய்து பலருக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். இஸ்லாமிய கல்வியினை கற்று பட்டம் பெற்ற பலரும் இவ்வாறு செய்கின்றார்கள். இது சரியா? இஸ்லாத்தில் இவற்றுக்கு இடம் உண்டா என்று தாங்கள் பணிவாக விளக்கம் கூற வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு, இதிலே வருந்தத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், பார்ப்பவருக்கு தெரியாது இவர் மரண தருவாயிலே அறிவிட்டு இருக்கின்றார் என்று. பலருக்கு அந்த நிலைமையிலே, சக்கராத்துடைய அந்த மரண தருவாயிலே இருக்கின்ற பொழுது பிறர் பேசுவது, அவர்களுடைய நடைமுறைகளை உணரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. இந்த நேரத்திலே இவர்கள், நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாயோ சந்தையோ இந்த நிலைமையில் இருக்கின்ற பொழுது கூட இவர்கள் உள்ளத்தால் சொல்ல இயலாத அளவுக்கு வருத்தப்பட இடம் உண்டு. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என்னுடைய பிள்ளை நான் விரைவாக இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றதே என்று இந்த கண்ணீர் சிந்தும் அந்த நிலைமை கூட ஏற்படலாம். தயவு செய்து தாங்கள் இவற்றுக்கு மிக எளிமையான முறையிலே தயவு செய்து விளக்கம் தருமாறு உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அவங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்குதான். அந்த கேள்வியில விளங்கக்கூடிய சாராம்சம் என்ன வழக்கம்னா, ஒரு வயசான தாப்பனாரு மரண வேலையில் இருக்காருன்னு வைங்க. மரண வேலையில் இருந்தாருன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, மரணத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, யாரோ ஒரு ஆச்சாரத்துக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இருக்கு இந்த மரண வேலையில கஷ்டப்படுற ஆட்களுக்கு சீக்கிரமா உயிர் பிரியணும்னு சொன்னா அவருக்கு ஒரு கோழி அறுக்கணுமா. என்ன செய்யணுமா, ஒரு கோழி அறுத்து அதை எல்லாருக்கும் ஒரு கோழி ஆடுதான் சொல்றாரு, ஆடை அறுத்து அதை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா அவர் உயிர் லேசா சீக்கிரம் போயிடும், கஷ்டப்பட்டுட்டு கிடக்க மாட்டாரு. அதாவது தகப்பனாரு சக்கராத்து வேலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி இறக்கப்பட்டு என்ன செய்யறாங்களாம், இந்த மனுஷனை சீக்கிரம் அனுப்பணும், சீக்கிரம் அனுப்புற கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சமைக்க முடியும், அப்படி அனுப்ப முடியாது, அல்லாவே சீக்கிரம் எடுத்துட்டு போகணும் இவரை. அதுக்கு என்ன வழின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ஆடு இருக்கான். இந்த ஆட்டை எடுத்து கொடுத்தா என்னவாயிருமா, ஆள் பொட்டுன்னு போயிடுவாராம், வேதனைலாம் இருக்காதான். அப்படி எவனோ சொல்லி கொடுத்து இப்படி செய்யறாங்களோ இது செய்யலாமா? அவரே காரணம் சொல்றாரு. இப்படி செய்யும் போது அந்த மனுஷன் என்ன பாடுபடும், நம்மளை சீக்கிரம் போறதுக்கு இந்த மாதிரி அறுக்காங்களே, இந்த பெத்த தகப்பனுடைய மனசு என்ன செய்யும், நமக்கு வேதனை செஞ்சா இப்படியே பொழைச்சி வந்துடுவான்னு பார்க்கணும். லேசாக்குறதுக்கு துவா செய்யறன்னு செய்யணும். சீக்கிரம் போய் சேரணுங்கிறதுக்கு ஒரு கருணை கொலை மாதிரி சீக்கிரம் போய் சேரணும் என்பதற்காக வேண்டி இப்படி கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. முதல் விஷயம் இதுக்கு இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு எதுலேருந்து எடுத்தாங்க? அது வேதனையில துடிக்கட்டாங்க. ஒரு வேதனையில துடிக்கிறார் என்று சொன்னா, ஒரு ஆட்டை அறுப்பதன் மூலமாக அவருடைய வேதனை குறையும் என்றோ அல்லது சீக்கிரமா அந்த உயிர் எடுக்கப்படும் என்றோ சொல்வதாக இருந்தால் அது எங்க அது இருக்கணும்? குரான்ல இருக்கணும்ல அப்படி, அல்லது நபிகள் நாயகம் சரலாசன் சொல்லியிருக்கணும்ல, அவங்க சொல்லி இருந்தா, அவங்க சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சு? ஆட்டை அறுப்பதற்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அல்லாவும் ரசூலை சொன்னா அது ஆன்மீக எல்லாம் செய்வான்னு எடுத்துக்கலாம். அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. நீனா என்ன செய்யற, நம்ம ஒரு ஆட்டை அறுத்தோம்னு சொன்னா சீக்கிரம் சேர்ந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நம்ம எப்படி எதுல இருந்து எடுத்தீங்க? எதை திங்கிறதுக்கு பிளான் பண்ணி எவனா சொல்லியிருக்கான், நல்லா வளர்ந்ததா இல்லையா? எதை ஆட்டை என்ன செய்யணும், அதை வச்சு ஒரு விருந்து போட்டுருணும், அதை வச்சு சாப்பிட்றணும், இதுக்காகத்தான் சொல்லியிருக்கிறான்னு விளங்குதா? அல்ல நிஜமா இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்குதா? அது எப்படி இவனுடைய ஆட்டை அறுப்பதுனால் அவருக்கு எப்படி வேதனை குறையும்? அது எப்படி சீக்கிரம் போயிடுவாரு? அப்போ மாச கணக்கு கூட எத்தனை இழுத்துட்டு கிடக்க தான் செய்யறாங்க. அது போட்டுன்னு ஒன்று ஆடை அறுக்காம போட்டுன்னு போறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் இதாஜா அஜலுகும், அவங்களுக்கு உரிய அஜல் தவணை முடிவு நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், லா எஸ்தகதி மூண சாத்தன் லா எஸ்தகரும், ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், ஒரு வினாடி பிந்த மாட்டார்கள், டயம்தான் கணக்கு. அப்ப அவர் எத்தனை மணிக்கு எத்தனாம் தேதி போவார்னு எல்லாம் அவன் முடிச்சு வச்சிருக்கிறானோ அந்த தேதியை விட
முந்த முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடை இருக்கிறது பொய் பண்ணிக்கிறதுல இந்த ஆடை எடுத்து ஏதாவது நன்மை சேரட்டு என்பதற்கு அர்த்தம் அதையாவது ஒரு கருத்துல எடுத்துக்கலாம். நீ ஆடை அறுக்கிறது எதுக்காக வேண்டிய ஆளை சீக்கிரம் காலி பண்றதுக்கு. அப்ப சீக்கிரம் காலி பண்றதுன்னு சொன்னா ஒரு முன்னாடி முந்த மாட்டார் பிந்த மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு நேர் மாத்தமா இல்லை இது. அல்லாஹ் ஆதாரம் இல்லை. ரெண்டாவது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. ஒருவருடைய அந்த இதை முடிப்பதற்கு அவர் கழுத்தை நெரிச்சு கொள்றதுன்னா அது கொலையில் அது வந்துடும். அப்படி இல்லாம அவருக்குன்னு ஒரு நேரம் வர்றதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சா சீக்கிரம் போயிடுவார்னு சொன்னால் அதுக்கு நேரடியான ஒரு தொடர்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தொடர்பற்ற ஒரு விஷயத்தை வைத்து நீங்க சொன்னீர்களே ஆனால் அப்ப குர்ஆனுக்கு மாற்றமாக நீங்கள் அதை சொல்கிறீர்கள். அது கண்டிப்பாக எந்த ஒரு ஆடை இருப்பதனாலே அவருடைய நேரம் என்ன செய்யாது, முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அப்ப இஸ்லாமிய அந்த அடிப்படை பேசிக்கு ஒரு எதிராக இருக்கிறதுனால இது செய்யக்கூடாது ஒண்ணு. அது போக இது ஒரு தீனுடைய மார்க்கத்தின் பெயரால சொல்லும் பொழுது இது ஒரு வழிமுறை மாறி யாரெல்லாம் சக்கராத்துல இருக்கிறாங்களோ அவனுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அவனே சக்கராத்துல போயிடுவார் கொலைப்பட்டு இருந்தான்னு வைங்க, அவன்கிட்ட போயிட்டு ஆட்டாடுறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு சுவையை உண்டாக்கி அப்படியான ஒரு நிலைமை இருக்குது. அது போக சக்கராத்துல இருக்கும்போது நல்லா திங்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அறுத்திங்க தானே போறான். அவர் சக்கராத்துல இருந்தா உனக்கு கவலையில இருக்கணும், சாப்பிடாரு கஷ்டப்படுறாரு, அந்த நேரத்துலையும் ஒரு ஆட்டை எடுத்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறதா இருந்தா இதெல்லாம் டூ மச் ஓவரா இருக்கு. அப்படி இயற்கையா வராது. ஒரு தகப்பனார் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாருன்னு சொன்னா இப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் என்ன செய்யாது, வராது. இதெல்லாம் ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது, ஆதாரம் இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு செயலாக இருக்கிறது. அது போக அந்த நீங்களே கடைசியா சொன்னபடி கேள்வி கேட்டவரை சொன்னபடி அந்த மனிதன் வேதனையில வெந்து போகக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. நம்மளை சீக்கிரம் சாவடிக்கிறதுக்கான ஒரு ஆட்டம் இருக்கிறாங்களே, அவர் நெசந்தான் நினைக்கிறாரு. அவருடைய கருத்து பிரகாரம் அந்த பொய்யான நம்பிக்கையில அவரு ஊறி போன அளவுதானே இருப்பாரு, அதை அறிஞ்சு வச்சுக்கிறவரு. அதனால அவர் பெரியவர் நினைப்பாரு, கண்டிப்பா ஆட்டம் இருக்கிறாங்க, நமக்கு அதை முடிய போகுது நெசம் நினைச்சுக்கிட்டு அவர் நினைத்தாரே. ஆனால் அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். இன்னொரு கொஞ்சம் ஒரு வினாடி டைம் கிடைச்சாலும் வாழத்தான் மனுஷன் விரும்புவான். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் டக்குன்னு போயிட்டான்னு இது அப்படி விரும்ப மாட்டான். யாரும் நம்மளும் விரும்ப மாட்டோம் சீக்கிரம் போய் சேரணுமேன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்வார்களே. ஆனால் இது யாரோ தப்பான வழிகாட்டி நினைஞ்சிருக்கிறாங்க, வழிகெடுத்திருக்கிறாங்க. இதை ஒழிக்கணும். இது அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும்.